வணக்கம். இது எல்லா எக்ஸாமுக்கும், அதாவது எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தமிழ் பயிற்சி. அதாவது ஃபஸ்ட்டு எழுத்து பிழை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மல்லிகை மனம் வீசியது. அதாவது தப்பாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். மனம்னு கொடுத்துருக்குறாங்க, மல்லிகை மனம் வீசியதுன்னு. நம்ம இந்த எழுத்தை சரி பண்ணணும். ஆன்சர் மல்லிகை மனம் வீசியது. நான் வராது, இது 2 சுழிப்பு. இது என்ன வரும்? 3. மனம் வீசியது நான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பேருந்து நிறுத்துமிடத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறது. அதாவது இங்கே பேருந்து நிறுத்துமிடத்தில், இந்த ரூ தப்பாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி எங்கே தப்பாக இருக்குது? இருக்கிறது, ரூன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்படி கரெக்டாக எழுதணும்னு பாருங்கள். விடை பேருந்து நிறுத்துமிடத்தில், ரூ வராது, ரூ. நிறுத்துமிடத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறதுன்னு இருக்குது, இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். தேர்டு கொஸ்டின், பூமியை வலம் வருவேன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வலம் வருவேன், பூமியை நம்ம என்ன செய்வோம்? வலம்தான் வருவோம். விடை பூமியை வலம் வருவேன், லா. ஓகே, லா வராது, என்ன வரும்? லா. பூமியை வலம் வருவேன். ஃபோர்த்து கொஸ்டின், புலி பதுங்கி பாயும். அதாவது புலி பதுங்கி பாயும்னு இருக்குது, புலி கிடையாது. விடை புலி பதுங்கி பாயும், லீ வராது, என்ன வரும்? லீ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின், கிணறில் போட்டேன். கிணறில் போட்டேன்னு இருக்குது. விடை கிணறில் வராது, என்னது வரும்? கிணற்றில் போட்டேன், கி நா இட் டீயில், கிணற்றில் போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சிக்ஸ்த் ஒன், சுவரில் வரைந்தேன். சுவரில் வரைந்தேன்னு சொல்ல மாட்டோம். விடை சுவற்றில் வரைந்தேன். இந்த ரீக்கு பதிலாக என்ன வரும்? சுவற்றில். நம்ம ஏற்கனவே கிணறில் பார்த்தோம் பாருங்கள், கிணற்றில். அதே மாதிரி இதுங்க என்ன வரும்? சுவற்றில். நெக்ஸ்ட்டு பாருங்கள். செவன்த் கொஸ்டின், முகத்தில் புன்முறுவல் வேண்டும். முகத்தில் புன்முறுவல் வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. புன்முறுவல், அதாவது 3 கொம்பு 3 சுழிப்பு கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்படி எழுதணும்? முகத்தில் புன்முறுவல் வேண்டும். இன்னும் என்ன மாறுது? இன். புன்முறுவல் வேண்டும். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்கள். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இப்போ இங்கே தப்பு பாருங்கள், என்னு இருக்குது. அதாவது எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? எண். அதாவது 3 சுழிப்பு வருது. நம்ம என்ன பண்ணணும்? எண் 2 சுழிப்பு வரும். வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினேன்னு இருக்குது. என்னது இருக்குது? என்ன வரணும்? நான் வராது, என்ன வரும்? நான். மனம் வீசின. ஓகே, அதாவது என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 9th ஒன் பாருங்கள். தேர் திருவிழாவிற்கு சென்றனர். அதாவது திருவிழா, லான்னு கொடுத்துருக்குறாங்க. விடை தேர் திருவிழாவிற்கு சென்றனர். லா வராது, என்ன வரும்? ழா. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். ஓகே, நெக்ஸ்ட்டு 10th ஒன் பாருங்கள். விளக்கு நன்றாக எரிந்ததுன்னு கொடுத்துருக்குறாங்க. 3 சுழிப்பு போட்டிருக்காங்க. விளக்கு நன்றாக எரிந்தது. இன்னும் என்ன மாறும்? இன். அந்த ரூ வந்துச்சுன்னா என்ன மாறும்? ரூ. அதாவது ழா. திருவிழான்னு இருக்குது, நமக்கு என்ன வருது? திருவிழா. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் திருப்பி படிங்க. எக்ஸாமுக்கெல்லாம் அதிகமாக கேட்கக்கூடியது இது. 10th 11th 12th எல்லா பசங்களுக்கும் இது மாதிரி, சின்ன பசங்களுக்கு கூட 6th 7th 8th 9th எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் வரக்கூடிய கொஸ்டின் தான். எல்லாருமே படிக்கலாம். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.